இப்போ குடமிளகாய் வச்சு எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையானது வத்தல் ஒரு 5, 6 எடுத்துக்கோங்க. குடமிளகாய் ஒரு பாதி, சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி, இதுதான் தேவையானது. வத்தலை முதல்ல காஞ்ச எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அது வறுத்த பிறகு தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வத்தலை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாய் அதை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குடமிளகாய் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தாலும் போட்டுக்கோங்க. எவ்வளோ கூட போடுறோமோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கவும், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இந்த மாதிரி வதங்கவும் ஆற வச்சுட்டு அந்த வத்தலை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் தக்காளி, குடமிளகாய், வெங்காயத்தெல்லாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளித்து விட்டுட்டிங்கன்னா சுவையான குடமிளகாய் சட்னி தயார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.